வணக்கம் நண்பர்களே. காஞ்சிபுத்தியே ஒரு கலக்கிட்டு இருக்க நடவாவி கிணறுக்கு தாங்க கிளம்பி போனோம். மார்னிங்கே போலான்னு பார்த்தோம். மார்னிங் போனா சாமி வரமாட்டாருன்ட்டு நைட்டு தான் சாமி நடவாவி கிணறுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டோங்க. நாங்களும் போயிட்டு ஈஸியா சாமி பார்த்துட்டு அந்த கிணறுலாம் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனோம். போயிட்டு பார்த்தா ட்ரெயின் போல பெரிய லைன் நின்னுங்குதுங்க உள்ள போறதுக்கு. அதுவும் இல்லாம உள்ள போறதுக்கு டிக்கெட் வேற போல. அந்த லைனை பார்த்த உடனே தலைகளெல்லாம் சுத்தி போச்சு. இதுல எங்கடா நம்ம போய் பாக்குறதுன்ட்டு அப்புறம் நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, உள்ளலாம் போக வேணாம், வெளியவே கோயில் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அது தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நடவாவி கிணறு. அது உள்ளதான் போயிட்டு உள்ள சுத்தி பார்ப்பாங்க. இன்னும் ஒரு 8 மணி இல்ல 9 மணிக்கா சாமி அந்த கிணறு உள்ள இறங்கி போயிட்டு தரிசனம் தருவாரு. நான் சின்ன வயசுல எங்க அத்தை ஊருக்கு போகும்போதுல இந்த இடத்த பாப்பேங்க. ஒரு காக்கா கூட இருக்காது. எனக்கு திருவாவூர்னு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. சொன்னல உள்ள போறதுக்கு டிக்கெட்டுன்ட்டு, அங்கதான் அங்க டிக்கெட் தராங்க பாருங்க. எவ்வளவு பெரிய லைன் நிக்குதுன்ட்டு. இதுக்கு மேல சாமி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து வந்துட்டே இருக்கிற வழியில பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போற வழி ஃபுல்லாவே கடைதாங்க. ஃபுல்லா அவ்வளோ ரஷ்ஷு, தள்ளு முள்ளுன்னு தள்ளிக்கினு எப்படியோ நாங்க வெளியே வந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இங்கதான் இன்னும் சாமி இருக்காரு. இங்கிருந்து தான் அங்க நடவாவி கிணறுக்கு போவாரு. இது இந்த ஐயங்கார் குளம் ஊர் உள்ள இருக்காரு இப்ப சாமி. அப்படியே போற வழியில சாமி எல்லாம் பார்த்துட்டு அதே இடத்துலயே கும்பிட்டு நேரா பாலாத்துக்கு போயிட்டோம். பாலாத்துக்கு எதுக்கு போனோம்னா, கோவில் போன சாமி அங்கிருந்து நேரா கிளம்பி இங்க பாலாத்துக்கு தான் வருவாரு. இங்க வந்த உடனே இங்க தரிசனம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி வருஷத்துல ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் நடக்கும். அதனால காஞ்சிபுரம் மக்கள் எல்லாருமே இங்க வந்துருவாங்க இந்த ஆத்துக்கு. கடைசியா நாங்களும் சாமியை பார்க்க முடியாதுன்ற வருத்தத்திலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட நாளைக்கு பார்க்கலாம்.